வணக்கம். வெல்கம் டு லதாஸ் குக்கிங் கிளப். இன்னைக்கு ஆடி அமாவாசைங்கிறதுனால இன்னைக்கு சமையல் என்னன்னா வாழைக்காய் கறி, அப்புறம் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, தேங்காவும் அரிசியும் அரைச்சு விட்டு ஒரு பாயசம், அப்புறம் வடைக்கு உளுந்து ஊற வச்சிருக்கேன். அது எப்படி என்ன பண்றதுன்னு எவ்வளவு வச்சிருக்கேன்றதை பார்த்துடலாமா? நான் கறிக்கு தேவையான வாழைக்காவை தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன். மோர் குழம்புக்கு தேவையான வெண்டைக்காய், பருப்பு 1 மணி நேரம் தான் ஊறி இருக்கு. ஊற வச்சு நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உளுத்தம் பருப்பு இது கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பச்சை மிளகாவை இந்த பொடியா நறுக்கி போடுவேன். அரைக்கும் போதே பச்சை மிளகாய் போடுறது இல்லை, ஏன்னா சாஃப்ட்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால பாயசத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாயசத்துக்கு. இந்த தேங்காய் எவ்வளவு வேணாலும் போடலாம், இதுக்கு அளவு கிடையாது. நிறையாவும் போட்டா நல்லா தான் இருக்கும். இது சேர்ந்தாம திரியா போயிடக்கூடாது இல்லையா, அதனால சேர்ந்தாப்புல வர்றதுக்காக தான் நான் அரிசி ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசியும் போட்டுட்டு இந்த தேங்காயும் சேர்த்து நான் இப்ப அரைச்சு விடுறேன் பாயசத்துக்கு. கறி மோர் குழம்பு இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள நான் அரைச்சுன்னு வந்துடுறேன். அடுப்புல பாயசத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். தேங்காயும் அரிசியும் அரைச்சு வந்துட்டேன். இப்ப இந்த கொதிக்கிற தண்ணியில இதை ஊத்துறேன். மிக்சி அலந்து ஊத்தின அந்த தண்ணியை ஊத்தலாம். என்ன அதை பாருங்க, கெட்டியாயிடும் கொஞ்ச நேரத்துல கொதிச்ச உடனே. அதனால இன்னும் கொஞ்சம் வெந்நீரும் விடலாம். நான் கொஞ்சம் மிக்சி ஆகல அந்த தண்ணியை விடுறேன். இது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமும் ஆயிடும். இது இன்னும் வேகணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. இது கொஞ்சம் கொதி வந்தா போறோம். தேங்காவும் அரிசியும் கொதி வந்தோடனே வெள்ளத்தை போட்டு இறக்க வேண்டியதான். இங்க ஒரு அடுப்புல ஒரு பேன்ல நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல முதல்ல இந்த வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு சாதாரணமா வதக்கிட்டும் போடலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா அதை அலம்பிட்டு தண்ணி வச்சுதான் அதை எடுத்து வச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் புள்ள இருக்கிற அந்த ஈரம்லாம் வருது. இதை வேசானோம்னா இது எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு இது மேல உப்பை போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா மோர் குழம்புல கடைசியில அப்படியே கொட்டிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும், நான் கொஞ்சம் சிம்மில் வைக்கிறேன். இது பாருங்க, கொதிச்சு இருக்கு பாயசம். எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. அவ்வளவு தண்ணி ஊத்துறேன். முதல்ல 1 டம்ளர் தண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் மிக்சி அலம்பி அவ்வளவு தண்ணி ஊத்தினேன். நல்லா திக்கா இருக்கு பாருங்க. இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். இதுல நம்ம பால் சேர்த்துக்க போறோம் இல்லையா கடைசியில, அதனால இது இப்படியே கொதிக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சா போதும், வெல்லம் போட்டுடலாம். இப்ப இது வெண்டைக்காய் வதங்கிடுது. இதை தனியா எடுத்துட்டு இதுலயே உப்பு போட்டு வதக்கலாம். நான் இதுலயே லேசா கொஞ்சம் உப்பு போட்டுறேன். கொஞ்சமா உப்பு போடுறேன். இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு. இந்த உப்போட சேர்ந்து இது நல்லா வதங்கிக்கலாம். மோர் குழம்புல நம்ம தாளிச்சு கொட்டிட்டு இதை போட்டு வதக்கி அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே மேலாக கொட்டினாலே போதும், டேஸ்டும் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு, நேரம் மாறிட்டு பார்த்தீங்களா. இப்ப இதை நான் எடுத்துடுறேன். இதை தனியா எடுத்து வச்சோம்னா இது இப்படி இருக்கட்டும். கடைசியில மோர் குழம்புல சேர்த்துக்க வேண்டியது. இப்ப கறியை மட்டும் வதக்கிடலாம். இது பாருங்க, பாயசம் நல்லா கோச்சு எடுத்து நான் சிம்மில் வச்சிருக்கேன். நான் மெஷரிங் கப்ல 1 பெரிய கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். இப்போ
இது கரைஞ்ச உடனே கொஞ்சம் நீர்க்க ஆகும். இப்ப ரொம்ப கெட்டியா இருந்தது இல்லையா, இப்ப இந்த வெள்ளத்தை போட்டு கொதிக்கும் போது கொஞ்சம் நீர்க்க ஆகும். வேணும்னா வெந்நீர் ஊத்திக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து பால் ஊத்திக்கலாம். இந்த கறியை வதக்கிடலாம். இது தனியா எல்லாம் வேக வைக்கல. வாழைக்காவை, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெடிச்செடுத்து வாழைக்காவை லேசா நறுக்கி விட்டுட்டேன். இது வேக வைக்க வேண்டாம்னுட்டு அப்படியே அந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணலாம். இந்த வெண்டைக்காயெல்லாம் நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெய் தான் இது. இதுலயே ஃப்ரை ஆயிடும். அது வேகணும்னு இல்லை. இது லேசா மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கினோம்னா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் இந்த வாழைக்காய்க்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கட்டும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இது பாருங்க, வெள்ளம் கரைஞ்சி எடுத்து பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸா தான் இருக்கு. இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம பால் ஊத்தினோம்னாக்க கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல இதுல தண்ணி ஊத்த வேண்டாம். இந்த வெள்ளத்தோட இது கொதிச்சிருது. இதை இறக்கிட்டு கொஞ்சம் ஆறினோடனே பால் தேவையான பால் சேர்த்துட்டு ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் வறுத்து கடைசியில கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த கறியும் கொஞ்சம் வேகட்டும். இதை முடிச்சுட்டு மோர் குழம்பு வச்சிடலாம். இப்போ பாயசம் கொஞ்சம் ஆறி எடுத்து நான் வந்து முந்திரியும் திராட்சையும் இந்த பாருங்க பொரிச்சு வச்சிருக்கேன். இது இதில் கொட்டிடுறேன். நெய்யில் வதக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் இந்த ரெடிமேட் ஏலக்காய் பொடி தான் வாங்கி வச்சுருக்கேன் அவசரத்துக்கு. சில டைம்ல பொடி பண்ணி வச்சதெல்லாம் தீர்ந்து போயிடுத்துனா கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. கொஞ்சம் ஆறி எடுத்து 1 டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கேன். காய்ச்சின பால் இது இதில் ஊற்றிடலாம். நல்லாவே ஆறி எடுத்து பாயசம் ரெடி ஆயிடுத்து. கறியை பார்த்துடலாம். கறி பாருங்க நல்லா வதங்கிடுது. கொஞ்சம் எதுவும் அடி பிடிக்காம சிம்மில் வச்சதுனால எதுவும் பிடிக்கல. நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்தா போதும். இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுருவேன். மிளகா பொடி போடுறேன். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போடுறேன். இதுக்கு தேங்காய் தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஃப்ரை பண்ணுறதுனால தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் நான் தேங்காய் போட போறதில்லை. மோர் குழம்புங்கிறதுனால இது கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு. இது பாருங்க, சிம்மில் தான் இருந்துச்சு. ஆனால் நல்லாவே வதங்கிடுச்சு. இதுக்கு மேலேயே வதக்கினோம்னாக்க அந்த ஷேப் இல்லாத போயிடும், உடஞ்சி போயிடும் இல்லையா. அதனால நான் அப்படியே லேசா சிம்மில் வச்சிருக்கேன். வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி. பாயசம் முதல்ல வச்சுட்டோம், அது ரெடி. இப்போ வடையும் மோர் குழம்பும் பண்ணிடலாம். பாருங்க, மோர் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு.
அரைச்சி நல்லா கோச்சு எடுத்து இப்படி அந்த வெண்டைக்காயை இப்போ சேர்த்துருவேன். இது உப்பு காரத்தோடும் கொஞ்சம் பேக்கெட்டு தயிரை வச்சுக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் வடைக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். வடை மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதுல வந்து ஒரு 2 பச்சை மிளகா, இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் பொடியா நறுக்கி போட்டுருக்கேன். இப்போ வடையை தட்டிடலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி இருக்கு. இது பாருங்க, சிம்மில் வைக்கிறேன். தயிரை வந்து கடைஞ்சிருக்கேன். அரைச்சிடலாம். நான் வந்து இந்த விழுது அரைச்சிட்டு தாளிச்சு கொட்டும் போது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டேன். பாருங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்ப இந்த வடையை தட்டி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். மோர் குழம்பு செட் ஆயிடுது. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வடையும் தட்டி எடுத்துட்டோம்னா இன்னைக்கு சமையல் ரெடி. திருப்பி விட்டுருக்கேன், கொஞ்சம் இந்த பக்கம் வேகுது. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு விடும். நான் இது எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். வடையும் ரெடி, மோர் குழம்பு கறி எல்லாம் ரெடி. மோர் குழம்பு, பாயசம், வாழைக்காய் கறி, அமாவாசை சமையல் ரெடி. எல்லாத்தையும் சேர்த்து